வணக்கம். சோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து குதிரை லாடத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குதிரை லாடத்தை வீட்டு வாசலில் கட்டுறதுனால வைக்கிறதுனால என்ன பயன்கள் என்ன நன்மைகள்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போய் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் மேலே இருக்க ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி வீடியோஸ் அடுத்தடுத்து போடுறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வீட்டில் கஷ்டம் அடுத்தடுத்து கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். அந்த எதிர்மறை ஆற்றலுக்கு நம்ம நிறைய பேர் வச்சுருக்கோம். என்னென்னா கண்திருஷ்டின்னு சொல்லுவோம், இல்லை ஏவல், பில்லி, சூனியம், அப்புறம் பேய் பிடிச்சிருக்கு, பிசாசு, அப்புறம் பேய் பிசாசு மருந்து வைப்பது, இப்படி எதிர்மறை ஆற்றலுக்கு நிறைய உருவங்களை கொடுத்து நம்ம அதுக்கு பேரும் சூட்டி வச்சுருக்கோம். அந்த மாதிரியான கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்திகளில் இருந்து நம்மளை பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னா ஆன்மீக ரீதியாகவும் தாந்திரிக ரீதியாகவும் பல பரிகாரங்கள்லாம் இருக்குது. அதில் சிலது தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ கொஞ்ச நாளாக நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அந்த மாதிரியான பரிகாரங்கள் தான். அதில் ஒரு பரிகாரம் என்னென்னா குதிரை லாடத்தை எப்படி வைப்பது, நம்ம வீட்டில் எப்படி அதை வச்சா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்மளில் நிறைய பேருக்கு வந்து லாடத்தை, இந்த குதிரையோட லாடத்தை எப்படி முறையாக பயன்படுத்துவதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. குதிரையோட லாடத்தை எப்படி முறைப்படி நம்ம வீட்டில் வந்து எதிர்மறை சக்திகள்லேருந்து நம்மளை பாதுகாத்து நம்ம வீட்டையும் பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்ற விஷயத்த இப்போ நான் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். நம்ம இப்போ குதிரையோட லாடம்னா என்னன்னு பார்த்துடலாம். குதிரையோட லாடம்னா குதிரை ஓடும்போது அதோட கால் கீழே இருக்குல்ல, அது கட்டை மாதிரியான ஒரு பகுதி இருக்கும். அது நிறைய தூரம் குதிரை ஓடுறதுனால சீக்கிரம் தேஞ்சிரும் அப்படின்றதுக்காக, அது தேயாமல் இருக்கிறதுக்காக அந்த லாடத்தை இந்த காலில் அடிப்பாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மள சில பேர் தெரியாத சில பேருக்காக நான் சொல்கிறேன். இந்த லாடத்தை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த குதிரை வந்து பல இடங்களுக்கு ஓடி போயிருக்கோம்ல, ஓடி அந்த லாடம் நன்றாக தேய்ந்து போயிருக்கோம். அந்த தேய்ந்து போன லாடம் தான் நம்மளுக்கு அதிக சக்தியை கொடுக்கும். நம்ம புதுசாக வாங்கி கட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. குதிரையோட காலில் அதை அடித்து அது நிறைய இடத்துக்கு போய் நல்லா தேய்ந்து போன ஒரு லாடத்தை நம்ம தேர்வு செய்துக்கணும். அந்த தேய்ந்து போன லாடம் தான் நம்மளோட வீட்டில் இருக்க எதிர்மறை சக்தியெல்லாம் இழுத்து நம்மளை வீட்டில் எதிர்மறை சக்தியை வீட்டில் அண்ட விடாமல் பாதுகாத்து வைத்துக்கொள்ளும். அதே போல் நம்ம வீட்டு வாசலில் மாட்டும்பொழுது அது நம்மளுக்கு பாதுகாப்பு வளையமாக மாறி நம்மளோட வீட்டை பாதுகாப்பாக வச்சுக்கும். அதே மாதிரி இரும்பு வந்து நம்ம கையில் வச்சுட்டா கெட்ட சக்தி அண்டாதுன்னு நம்மளுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்மளும் இந்த மாதிரியான இதெல்லாம் கேட்டிருக்கோம். நம்மளும் வெளியே போகும்போது சில இரும்புகளை நம்ம கையில் கொடுத்து அனுப்புவாங்க. அதே மாதிரி பெண்கள் தீட்டான நேரத்தில் வெளியே போகும்போதும் ஒரு இரும்போ ஒரு ஆணியோ நம்ம கையில் கொடுத்து அனுப்புவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அசைவம் சமைத்துட்டு நம்ம வெளியே போகும்போது எடுத்துகிட்டு போகும்போது அப்படின்னும் போதும் அதுக்குள்ளே ஒரு ஆணியோ எதையாவது போட்டு வைப்பாங்க. பாதுகாப்பாக இருக்கணும், பேய் பிசாசு பிடித்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த மாதிரியான இதெல்லாம் நம்மளுக்கு கையில் கொடுத்துருக்காங்க. ஒரு சாதாரண இரும்போட சக்தி எப்படின்னா நம்மளை கெட்ட சக்திகள்லேருந்து பாதுகாப்பாக வச்சுக்கும், கெட்ட சக்தியை அண்ட விடாமல் இருப்பு பார்த்துக்கும் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். அப்போ இரும்பு வெறும் சாதாரண ஒரு இரும்புக்கே இந்த மாதிரியான ஒரு பலன் இருக்கும் போது அந்த இரும்பு வந்து இன்னும் குதிரையோட லாடமாக இருந்தால், குதிரை கால் பட்டு அது தேய்ந்து அதை யூஸ் பண்ணி அது தேய்ந்து போன பழைய இரும்பாக இருந்தால் அதில் இன்னுமே பலன்கள் ஜாஸ்தி. அது வந்து இன்னும் நமக்கு நிறைய பலன்கள் கொடுக்கக்கூடியதாக மாறிடும். ஆனால் நம்ம அதை தேர்ந்தெடுக்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக தேர்ந்தெடுக்கணும். குதிரை லாடத்தை வந்து குதிரையை வைத்திருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் நம்ம. ஆனால் அது வந்து அந்த குதிரையோட லாடம் நம்ம வாங்கும்போது தோஷம் இல்லாததாக பார்த்து வாங்கணும். அது எப்படி பார்த்து வாங்கணுன்றதையும் நான் அப்படியே தொடர்ந்து சொல்கிறேன். அதை நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போய் வாங்கும்போது இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அப்படி நம்ம வாங்கினது தோஷம் இருந்தாலும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்லுவேன். நீங்கள் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். பெரும்பாலும் வந்து குதிரையோட லாடத்தை வந்து நம்ம ஈஸியாக வாங்கிடலாம், ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். ஆனால் அந்த குதிரையோட லாடம் வந்து தோஷம் இல்லாததாக இருக்க வேண்டும். அதே மாதிரி
அந்த இறந்து போன நோய்வாய்ப்பட்டு இறந்து போன குதிரையோடது லாடமாக இருக்கக்கூடாது. ஏதேனும் விபத்து மூலமாக எதிர்பாராமல் இறந்த குதிரைகளிலிருந்து எடுத்த அந்த குதிரையோட லாடமாக இருந்தாலும் அது தோஷம் நிறைந்ததாக தான் இருக்கும். இந்த மாதிரி தோஷம் நிறைந்த லாடத்தை நம்ம பயன்படுத்துறதுனால அதிலிருந்து நமக்கு முழுமையான பலன் வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரியான தோஷம் இருக்கிற லாடத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எந்த முறையிலையாவது குதிரை லாடம் கிடைச்சா சரி, அந்த குதிரை லாடத்தில் இருக்கும் தோஷத்தை நம்ம முதல்ல நீக்கிடணும். அது எப்படி நீக்கணும்னா, உங்களுக்கு கிடைச்சது இல்லையா அந்த லாடத்தை முதல்ல வந்து பசுவோட கோமியத்தில் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு கொஞ்ச நேரம் அந்த பசுவோட கோமியத்துக்குள்ளேயே போட்டு ஊற வச்சுடுங்க. கொஞ்ச நேரம் அது ஊறட்டும். ஊற அதோட தோஷங்கள் நீங்கும். அதுக்கப்புறம் அது உள்ளே இருந்து அதை எடுத்துட்டு சுத்தமான பசும் பால் கிடச்சிதுன்னா, அதில் தான் நீங்கள் பேக்கெட் பால்லலாம் அபிஷேகம் பண்ணாதீங்க. சுத்தமான பசும் பால் கிடச்சிதுன்னா அதில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த குதிரையோட லாடத்தை நல்லா அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் நீரில் அதை இன்னொரு வாட்டி கழுவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு அந்த லாடத்தில் இருக்க தோஷம் வந்து முழுமையாக நீங்கிடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, அந்த லாடத்தை நம்முடைய நிலை வாசப்படி இருக்கு இல்லையா, அதில் யூ வடிவத்தில் இருக்கிற குதிரை லாடம் வந்து மேலே வந்து யூ வடிவில் இருக்கிறது அப்படியே வைக்கணும். அதாவது கீழே வளைந்த பகுதி கீழே பார்த்தது மாதிரியும், அந்த எண்டு இருக்கு இல்லையா, 2 எண்டு அது வந்து மேலே பார்த்த மாதிரியும் நான் இப்போ இதில் காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்கள் வைக்கணும். இதில் இப்போ போட்டு காட்டின மாதிரி மேல் பகுதி கீழ்ப்பகுதி இதை மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா அதோட ஆற்றல் வந்து, அதாவது எதிர்மறையான ஆற்றலை அது ஊடுருவி அது நமக்கு வீட்டுக்கு வராமல் தடுத்துரும். இதுதான் நம்ம குதிரை லாடத்தை பயன்படுத்துகிற சரியான முறை. இப்படி செய்வதால் மட்டும்தான் அதோட பலனை நம்ம முழுமையாக அடைய முடியும். நம்மளை வீட்டில் கெட்ட சக்திகளிடமிருந்தும் நம்ம வீட்டை வந்து அது பாதுகாத்து வச்சுக்கிற ஒரு அற்புத சக்தி வாய்ந்த, அதே சமயத்தில் சுலபமான வழியாக நமக்கு இருக்கும். இதை வந்து நம்பிக்கை இருந்தால் முயற்சி செய்து பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். வீட்டில் இருக்க பல கஷ்டங்கள் வந்து படிப்படியாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே ஒரு நல்ல தீர்வுக்கு வந்துடும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரியான பதிவுகள் நிறைய வர இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு உடனே வரும். இந்த பதிவு இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.